தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விரைவில் கைது செய்யப்பட போகிறார் ஏவா வேலு அப்படிங்கிற ஒரு செய்தி. என்ன காரணம்னா, 8 கோடி ஏரி மணல் திருட்டு நடந்திருக்கு. ஆதாரத்தை வெளியிட்டாங்க. அதனால் இப்போ எந்த நேரத்திலையும் கைது செய்யப்படுகிற ஒரு கோமகனாக, ஒரு கோடாங்கியாக அந்த 16 கோடி பாடம் இப்போ கைது செய்யப்பட போகிறார். ஆனால் எங்கள் தலைவர் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,21,888 பேருக்கு வேலை கிடைக்கிற வருவாயை ஈட்டுவதற்கான முதலீடுகளை கொண்டாந்து குடிச்சிருக்கிறேன். இருந்த இடத்துல இருந்துட்டு எங்கேயும் போகலை. நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் உங்களுக்கு வசதிக்கு ஏற்றாற்போல் தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு அரசு உங்களுக்கு துணையாக இருக்கு, கை கொடுக்கு. அவர் சொல்றாரு, நான் உங்க ஃபேன், நான் அதுக்காகவே செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படி வந்த முதலீடு அதிகங்கிறீங்களா? ஆமா, அப்படி வந்த முதலீடு இங்க இப்போ அதிகமா இருக்கு. எப்படின்னா, ரசிகர்கள் இன்றைக்கு தலைவனுக்காக தொழில் தொடங்குகிற திட்டத்தை தமிழ்நாடு உருவெடுத்திருக்கிறது. நான் சொல்லலாம் 100 நாளைக்குள்ள இதெல்லாம் முடிக்கணும்னு இருக்கேன். அதான் முக்கியம். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். 90 நாட்களுக்கு 16,000 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. இதை நோக்கி தான் அரசு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தோடு இன்னைக்கு எங்கள் முதல்வருடைய முகத்தை பார்த்தீங்களா? பார்க்கலையா? எப்பவுமே அவர் சிரிச்சா இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான முகமா, ஒரு அழகு வாய்ந்த முகமா. ஏன்னா இத்தனை லட்சம் பேருக்கு நம்ம வேலை கொடுக்க போகிறோம். இப்படி ஒரு முதலமைச்சரை நாம் இனிமேல் இதுவரை பெற்றிருக்கிறோமா? நாங்கள் சாதித்து காட்டுகிறோம் என்று மிகப்பெரிய சாதனையை சாதித்து காட்டிய சரித்திர தலைவராக மக்கள் தலைவர் இன்றைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் திகழ்கிறார் என்றால், கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய நம்பிக்கையை இன்றைக்கு பெற்றிருக்கிற முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருக்கிறார். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுறது தாவேகாவின் செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் முதலீட்டு மாநாடு ஒன்று நடக்குது. எவ்வளோ முதலீடுகளை ஈர்த்திருக்கிறாங்க? இளைஞர்களுக்கு எப்படி வேலை வாய்ப்புகள் அமைப்போகுது? அதுக்கு முன்னாடி ஒருத்தர் முதலீடு ஈர்த்ததை பற்றி பேசணும். அது ரொம்ப முக்கியமானது. விரைவில் கைது செய்யப்பட போகிறார் ஏவா வேலு அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, 8 கோடி ஏரி மணல் திருட்டு நடந்திருக்கு. இது யார்கிட்டேருந்து இது பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஏவா வேலுக்கே புது பேர் சூட்டியாச்சு. என்னன்னு தெரியுமா? ஏரி விழுங்கி வேலு, அதான் ஏவா வேலு. ஈவி வேலுன்னா அதான் பேர். இப்போ 2025 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஒரு திருவண்ணாமலையில் ஒரு கூட்டம் போட்டாங்க தெரியுமா? இளைஞரணி மாநாடு போட்டாங்களா? வெள்ளிச்சேர்லாம் பயங்கரமான வெள்ளிச்சேர்லாம் கொடுத்தாங்களா? இந்த மாநாடுக்கு காசெல்லாம் எங்கேருந்து எடுத்ததுன்னா அந்த 8 கோடியிலேருந்து தான், ஏரி மண் கடத்தல்லேருந்து தான் எடுத்ததாக இன்றைக்கி குற்றச்சாட்டு பதிவு செஞ்சுட்டாங்க. இது கலைஞர் திடல்னு வேறு பேர். 124 ஏக்கர். அந்த ஏக்கரில் 1,00,000க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் கலந்து கொண்டது வெறும் 23,000 பேரை என்னமோ தான் உண்மையான விஷயம். இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலப்பம்பாடி அப்படிங்கிற இடத்துல தான் அதை நோண்டி கிட்டத்தட்ட 400 அடிக்கு கீழே எல்லாம் மண் எடுத்திருக்காங்க. நோண்டி சுரண்டி கொளுத்து தின்னுட்டானுங்க. இப்போ இதில் என்னென்னா 11/6/2024 ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில், அதாவது ரிஜி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் யாருன்னா, புதுக்கோட்டை ராஜகோபாலபுரத்தை சேர்ந்த கதவு இலக்கம் எண் 346 பாண்டித்துறைங்கிறவர். அவர் தான் அந்த இடத்த ஏவா வேலுக்கு விட்டு கொடுக்குறாரு. அதாவது பி ஜெயலட்சுமி, அந்த பாண்டித்துறையினுடைய மனைவி பி ஜெயலட்சுமி, அவங்களுக்கு வயசு 46. அவங்க பேரில் தான் அந்த இடம் இருந்தது. அதை ஏவா வேலு மகன் பேரில் இதை இப்போ வாங்கிட்டாங்க. அதாவது ஏவி அருண் அவங்க பையன் பேரில். இப்போ இதில் மிகப்பெரிய கோடி கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை இப்போ வெளியில் கசிய விட்டுருக்காங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, முதலீட்டாளர்கள் மாநாடு இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் தனிப்பட்ட ரீதியில் ஒரு பெரிய முதலீட்டாளரை கொள்ளையடித்த முதலீட்டாளராக அவர் இருக்கிறதுனால அதை சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கி 2026 வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. சார் நிச்சயமா சார். ஆதாரத்தை கூட ஆதாரம் எங்கே இருந்தாங்க? இப்போ தாமா அறப்போர் ஏவா வேலுக்கு ஆப்படிச்சுட்டு போயிருக்காங்க. ஆமாம், ஆதாரத்தை வெளியிட்டாங்க. அதனால் இப்போ எந்த நேரத்திலையும் கைது செய்யப்படுகிற ஒரு கோமகனாக, ஒரு கோடாங்கியாக
அந்த 16 கோடி பாலம் இப்போ கைது செய்யப்பட போகிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நான் வந்து உட்கார்ந்துக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், என்னடா அண்ணன் மகிழ்ச்சியாக வந்து உட்காந்து, அதான் மகிழ்ச்சி, வேறு ஒன்றும் இல்லை, விரைவில் கைது செய்யப்பட போகிறார். அடுத்து வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு நம்ம வருவோம். அந்த விஷயத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்து முதலீட்டாளர்கள் மாநாடுலாம் நான் சில பேர் நடத்தினாங்க, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நம்ம நடத்தினாங்க. அரசு செலவில் சொந்த குடும்பத்தையே தூக்கிட்டு போய் ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, உக்ரைன் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு ஒரு முதலீட்டாளர் மாநாடு கூட்டுறோம்னு சொல்லிங்கிற பேரில் அங்கே போய் ஒரு சொகுசான வாழ்க்கை நடத்திட்டு இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கடந்த கால ஆட்சியில் 2025 அந்த மாதிரி மாநாடுகள் குடும்பமாக போனாங்க. இங்கேருந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாரும் கிளம்புனாங்க. இதோட இன்னொன்று என்னென்னா, அன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்த அந்த இவர் இருக்கிறாரே, யார் அவர் பேர், அந்த அங்கிட்டு தஞ்சாவூர் பக்கம் அந்த அமைச்சரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. முன்னாடியே கூட்டிகிட்டு போனாங்க. இதில் தான் ஆளூர் சாணவாசலாம் போகணும், தெரியுமில்ல உங்களுக்கு? ஓகே, தெரியுமா தெரியாதா? இப்போ அந்த மாநாடு கூட்டிகிட்டு போய் அங்கே பெரிய லெவலில் ஏதோ உற்பத்தியாளர் மாநாடு உருவாக்க போகிறோம்னா ஒத்த பைசா தமிழ்நாட்டுக்கு வரல, மக்கள் ஒட்டுமொத்தமாக வச்சு செஞ்சு முடிச்சு விட்டாங்க. இப்போ ஆனால் எங்கள் தலைவர் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,21,888 பேருக்கு வேலை கிடைக்கிற வருவாயை ஈட்டுவதற்கான முதலீடுகளை கொண்டாந்து குவிச்சிருக்கிறேன். இருந்த இடத்துல இருந்துட்டு எங்கேயுமே போகல. நீங்கள் அமைச்சர் கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சர் எங்கேயாவது போயிருக்கிறாங்களா? எல்லாம் சட்டசபைகள் உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு முறை அமெரிக்கா போனாங்க, அது போயிட்டு வந்துட்டாங்க. தொழில் முதல் அது சில முக்கியமான தலைவர்களை சந்திப்பதற்காக போனாங்க, முடிச்சுட்டாங்க, வந்துட்டாங்க. அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு செலவு இல்லை, அவங்க தனிப்பட்ட ரீதியில் செலவழிச்சிட்டு போகணும். நீங்கள் அதை கவனிக்கணும் முக்கியமாக. இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவி வாகனம், அதாவது அலட்ராயோலைட் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 779 கோடி முதலீடுகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இன்றைக்கி காலையில் சரியாக 11 மணி 27 நிமிடங்களுக்கு தலைவர் முதல் கையெழுத்தை அந்த போட்ட தருணத்தை உலகமே இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அவர் சொல்கிறாரு, நான் உங்கள் ஃபேன், நான் அதுக்காகவே செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படி வந்த முதலீடு அதிகங்கிறீங்களா? ஆமாம், அப்படி வந்த முதலீடு இங்கே இப்போ அதிகமாக இருக்குது. எப்படின்னா, ரசிகர்கள் இன்றைக்கு தலைவனுக்காக தொழில் தொடங்குகிற திட்டத்தை தமிழ்நாடு உருவெடுத்திருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் சில பேரை பார்த்தா, இவங்களுக்கு கொண்டே தொழில் அங்கே கொண்டே போடணும், இவன் கொள்ளையடிக்கிற கோஷ்டிலோ, இவன் திருட்டு போயிடலோ, இவன் இடம் ஒதுக்குனா தண்ணியில் கொள்ளையடிப்பான், மின்சாரத்தில் கொள்ளையடிப்பான், இருக்கிற இடத்துக்கு வாடகை கேட்பான். ஆனால் எதுவுமே இல்லாமல் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு இன்னைக்கு என்ன பேசியிருக்காங்கன்னா, நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் உங்களுக்கு வசதிக்கு ஏற்றாற்போல் தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு அரசு உங்களுக்கு துணையாக இருக்கும், கை கொடுக்கும். முடிஞ்சு போச்சா? இப்போ 779 கோடி இந்த வாகன முதலீட்டாளர்கள் மாநாடு கிருஷ்ணகிரியில், இங்கே இல்லை, மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்று. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 4000 பேருக்கு வேலை வாய்ப்பளிக்கக்கூடிய வசதியை இன்றைக்கு மகத்தான மக்கள் தலைவர், இன்னும் சொல்லப்போனால் சமூக நீதியினுடைய தலைவர், எங்களுடைய அண்ணன், உங்களுடைய முதல்வர் ஒரு அருமையான திட்டத்தை கிருஷ்ணகிரியில் தொடங்குவதற்கான அனைத்து சாத்தியக்குறையும் இன்னும் ஒரு 3 மாதம் பொறுத்துருங்க. 100 நாளைக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும்னு இருக்காங்க. அதான் முக்கியம். ஏன்னா 100 நாட்கள் ஆட்சியில் இந்த முதலீட்டாளர்களை கொண்டு வந்து நிறுத்தி 100 நாட்களுக்குள்ள அந்த பணியை முடித்து உடனடியாக வேலை வழங்கும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ரொம்ப இப்போ நாளிலேருந்து வேலைக்கு தொடங்கிடுவாங்க. அங்கே என்ன கட்டமைப்பு வேலையெல்லாம் தொடங்கிடுவாங்க. இடமெல்லாம் ஒதுக்கி தயார் நிலைப்படுத்திட்டாங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தோட அங்கே சேசிபி நேரம் தரமட்டமாக்கிக்கிட்டு இருக்கும் சில விஷயங்களை. அவ்வளவு ஸ்பீடாக. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். 90 நாட்களுக்குள் 16,000 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டியிருக்கிறது தமிழ்நாடு அரசு கஜானாவில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அது கூட சட்டசபையில் நேற்று வந்து அந்த எதிர்கட்சியில் இருந்து துரோகியாக மாறி போன முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருவர் வந்து கேட்டார், எப்படி 16,000 கோடி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதெல்லாம் கணக்கு காட்டுங்க. தொலைச்சு தொகையை மாதிரி நக்கி விட்டு போயிட்டீங்க. நாங்கள் சிறுக இப்போ 100 நாட்களுக்குள்ள 16,000 கோடி ரூபாயை அரசு கஜானாவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளை உருவாக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். 40% நீங்கள் வாங்கினீங்கல்ல, உன் கட்சிக்குள்ள போணுச்சு. இன்னைக்கு 40% நிதியை அரசு கஜானாவில் ஒப்படைக்க சொல்லியிருக்கிறது. இல்லை, அது பார்ட்டி ஃபண்டுங்கிறது வந்து அந்த கட்சிக்கு தானே ஆக்சுவலி போவோம், அவங்க செலவு தானே, அவங்க தேர்தல் செலவு தானே வச்சுப்பாங்க, இல்லை அரசுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு நான் என்ன கேட்குறேன்னா, டொனேஷன் ஃபார் அந்த மதுபான ஆலை உற்பத்தியாளர்கள் அவங்க வந்து நிதி கொடுக்குறாங்க. அவங்களும் பல ஆயிரம் கோடி லாபம் கிடைக்குது. அதில் நிதி கொடுக்குறது அரசுக்கு சேர்த்துக்கலாமே, உன் குடும்பத்துக்குள்ள நீ சேர்த்த. இதானே இப்போ இங்கே பிரச்சனை. நாட்டு மக்கள் இன்னொன்று என்னன்னா, இப்போ சரக்கு கடையில் தமிழ்நாட்டில் சாராய வியாபாரிகள்லாம் இருக்காங்கல்ல, ஜெயலலிதா அந்த சசிகலா கம்பெனி, ஜெகதரட்சன் கம்பெனி, இன்னும் அந்த நிறைய கம்பெனி, டிஎன்சி அந்த பாட்டாளி மக்கள் கட்சி கம்பெனிலாம் இருக்குல்ல, அந்த கம்பெனி எல்லாம் இப்போ தடை செய்யப்பட்டுருச்சு. இப்போ இங்கே அவங்க பீரெல்லாம் இறக்குமதி பண்ணல. இங்கே எல்லா நிறுவனங்களும் இப்போ இழுத்து மூடுற நிலைமைக்கு மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 3 மாநிலத்திலிருந்து எல்லா சரக்கு வகையிலும் இப்போ இங்கே வந்து இறங்குது. இப்போ இங்கே துடைக்கப்பட்டிருக்கு. இது இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்ம்லர் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 4,000 கோடியை முதலீடு செய்யுது. ஒப்பந்தம் போட்டாச்சு.
இது 12 மணி 2 நிமிடங்களுக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க தலைவர். காஞ்சிபுரத்தில் இது அமைய இருக்கிறது. கிட்டத்தட்ட இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8000 பேருக்கு 8000 12,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனத்தை அமைக்க இருப்பதாக இன்றைக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த ஆலை கழிவுகளை அப்புறப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. காற்று மாசுபடுதல் இருக்கு. இது எல்லாமே அக்கறையில் கொண்டுதான் நவீனத்துவத்தோடு இந்த ஆலைகளை உருவாக்க வேண்டும். மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் உருவாக்கி விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்து இந்த தொழிற்சாலையில இப்போ உருவாக்குறாங்க. பார்த்து செலக்ட் பண்றாங்க. ரொம்ப 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 கவனமா. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. மின்சாரமா இந்த வாங்கிக்கோ, எடுத்துக்கோ, எவ்வளவு வேணாலும் பயன்படுத்திக்கோ, மின்சாரத்துக்கு கட்டணம் கட்டி. நாங்க கடன்ல இருக்கிறோம், மின்சாரத்துறையே கடன்ல இருக்கு இன்னைக்கு. அடுத்து பாருங்க, ஸ்கைரூட் ஏரோபோஷ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 250 கோடியில் முதலீடு. இவர் தான் என்ன சொன்னார், நான் கையை பிடிச்சிட்டு தலைவர்கிட்ட, நான் நீங்கள் நடித்த அத்தனை படமும் பார்த்து நான் உங்களுடைய ஃபேனாக இருக்கேன், அதுக்காகவே நான் முதலீடு செய்யணும்னு ஆசைப்பட்டு 250 கோடியில் நான் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிக அற்புதமான நிறுவனத்தை, அதுவும் பாருங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் இன்றைக்கி உருவாக்கிட்டாங்க. பொன்னேரிக்கு பக்கத்தில் இடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. சரியான இடமா தேர்வு பண்ணி அங்கே இந்த 250 கோடியில் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. தொழில் தொடங்குபவர்கள் இங்கே வரலாம், தொழில் தொடங்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும்தான் வேலைக்கு அமர்த்த முடியும். இது கடந்த ஆட்சியில் இல்லையா என்ன? எங்கே நடத்துனாங்க? அதுலேயும் இப்படி தானே இருந்துச்சு. அந்த எந்த ஏரியாவில் தொழில் தொடங்குதோ அந்த ஏரியா மக்களுக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், காட்டாங்குளத்தூரில் ஃபோர்டு நிறுவனம் தொடங்கினாங்க. காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிறவங்கள வந்து வேலை செஞ்சாங்க. அது இழுத்து மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது இழுத்து மூடியாச்சு, அது வேற. திருப்பியும் ஃபோர்டு நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? திருப்பி நாங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கணும். ஏன்னா இந்த திமுக ஆட்சியில் அவ்வளவு நெருக்கடியாக அந்த நிறுவனம் சந்திச்சதுனால தான் மூடிட்டு போனாங்க. திருப்பியும் அவங்க வந்து நாங்கள் தொழிலை தொடங்குறோம், புதுப்பிக்கிறோம். இன்னும் ஃபோர்டு இந்தியாவுடைய கார் கம்பெனி பூட்டியிருக்க ஒழிய அப்புறப்படுத்தலை. அதையும் நீங்கள் பார்க்கணும். எல்லா மிஷினரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கு. அப்போ அவங்க புதிய உற்பத்தியை தொடங்குவதற்கான ஒரு சூழலை இன்றைக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் சரியாக கொண்டு போறாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி கொண்டு ஒன்று கேட்கணும். அதாவது இந்த நிறுவனங்கள்லாம் உள்ள வந்து முதலீட்டு செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுங்கட்சியாக ரூலிங் பார்ட்டியில் யார் இருக்காங்களோ ஃபண்டு வாங்குவாங்க. அது வாங்கி தான் கியா நிறுவனம் வந்து இப்போ இங்கே போணுச்சு நினைக்கிறேன், ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இந்த இதில் வந்து யாருமே பள்ளி கல்வித்துறை அமைச்சர், நம்மளுடைய அமைச்சர் வந்து எந்த நிதியும் வாங்குறது இல்லை, இலவச ஸ்கூலை நீங்கள் கட்டிக்கோங்க அந்த மாதிரி. இதில் எதுவும் அப்படி எதுவும் நடவடிக்கை இருந்தது? அப்படியே நீங்கள் நிதி கொடுக்க விரும்புனீங்கன்னா தமிழ்நாடு அரசு கஜானாவுக்கு மாற்றிடுங்க. நீங்கள் எங்களுக்கு எதுவும் தர வேண்டாம். கசானம் இங்கே காலியாக இருக்குது. நாங்கள் 1,25,000 கோடி, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடியில் நாங்கள் கடனில் இருக்கிறோம். நாங்கள் அதை கட்டணும். இப்போ தான் 16,000 கோடி சேர்ந்துருக்கு. நாங்கள் நலத்திட்டங்களை வேற சொல்லியிருக்கிறோம். தாய்மாமன் திட்டம்லாம் இருக்குல்ல, தாய்மாமன் சீர்வரிசை இருக்குல்ல, தாய்மாமன் திட்டம் இருக்குல்ல, நாங்கள் இப்போ அதுக்கெல்லாம் சரி பண்ணணுமே. அதெல்லாம் எங்கேருந்து போகிறது? 6 கேஸ் சிலிண்டருக்கெல்லாம் ரெடி பண்ணணும்ல. இதை நோக்கி தான் அரசு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தோடு இன்னைக்கு எங்கள் முதல்வருடைய முகத்தை பார்த்தீங்களா? பார்க்கலையா? எப்பவுமே அவர் சிரிச்சா இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான முகமா, ஒரு அழகு வாய்ந்த முகமா. ஏன்னா இத்தனை லட்சம் பேருக்கு நம்ம வேலை கொடுக்க போகிறோம். அந்த உள்வாங்குகிற ஒரு உன்னத தலைமை இருக்குல்ல, அதுக்கு தான் முகத்தில் ஒளிரும் வெளிச்சம், பிரைட்னஸ் தெரியும். அதைத்தான் இன்னைக்கு எங்கள் தலைவர் முகத்தில் நீங்கள் திருப்பியும் போட்டு பாருங்கள், அது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா 1 லட்சம் பேர் நம்மளுடைய ஆட்சியில் தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் நிரந்தர உரிமையாளர்களாக அல்லது நிரந்தர ஊழியர்களாக இங்கே பணி செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறத என் தலைவன் யோசித்து பாருங்க. இங்கே தான் வைக்கிறோம் நாங்கள். அடுத்து பாருங்க, லூகாஸ் டிவிஎஸ் நிறுவனம், அவங்கள்ட்ட இல்லாத தொழிலே கிடையாதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இவங்க கிட்டத்தட்ட 2,500 கோடி ரூபாயை இன்னைக்கு முதலீடு செய்ய போகிறாங்க. இதுவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் உருவாக்க போகிறதாக இப்போ செய்தி. ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், சிவகங்கை மாவட்டத்தில் உருவாக்குவதற்கும் பேச்சுவார்த்தை நடந்து. ஏன்னா இங்கெல்லாம் வந்து படித்த இளைஞர்கள், நீங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரத்தில் இருக்கிற இளைஞர்கள் அனைவரும் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், பக்ரைனில் தான் இருக்காங்க. எல்லா வெளிநாடுகளுக்கு தான் போயிருக்காங்க. வெளிநாட்டு சம்பாத்தியம் தான் அந்த 3 மாவட்டத்தை உள்ளடக்கியிருக்கு. இன்னைக்கு அந்த மாவட்டங்களில் இது போன்ற தொழில் அமைப்புகளை தொடங்குவேமானால் உள்நாட்டு இளைஞர்களுக்கு, உள்நாட்டு மாவட்டங்களுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க முடியுங்கிறது சிவகங்கையில் இன்னைக்கு உருவாக்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகள். இதை தாண்டி ராமநாதபுரமும் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் கடந்த கால ஆட்சியில் சென்னையை தாண்டி எங்கேயாவது தொழிற்சாலை ஆரம்பிச்சானா? அப்படி ஆரம்பித்தா ஒசூரில் போய் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பின்தங்கிய மாவட்டங்கள் எங்கெங்கே இருக்குன்னு கணக்கெடுக்கிறார் தலைவர். இதான் இங்கே முக்கியம். அப்போ சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் மிக கீழே இருக்குது. இப்போ இந்த மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் சென்னை நகரத்தை போல உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே
நமது மகத்தான மக்கள் தலைவர் முடிவெடுத்து இன்னைக்கு அந்த மாவட்டங்களில் தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இன்றைக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் இதை விட வேறு தலைவர் இனிமே தமிழ்நாடு கிடைக்க போறாங்களா சொல்லுங்க நீங்களே. இப்படி ஒரு முதலமைச்சரை நாம் இனிமே இதுவரை பெற்றிருக்கிறோமா? எம்ஜிஆர் காலத்தில் அவர் ஆட்சி, காமராசர் காலத்தில் அவருடைய ஆட்சி நடந்தது, திறம்பட இருக்கிறத வச்சு செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு சுத்தர இல்லாத போது நாங்கள் சாதித்து காட்டுகிறோம் என்று மிகப்பெரிய சாதனையை சாதித்து காட்டிய சரித்திர தலைவராக மக்கள் தலைவர் இன்றைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் திகழ்கிறார் என்றால் கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய நம்பிக்கையை இன்றைக்கு பெற்றிருக்கிற முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஹிந்துசா குழுமம் இது ஒரு மிகப்பெரிய நிறுவனம். எல்லா ஆமா இந்துஜானா அசோக் லேலானோட ஆமா அடுத்த இவங்க கிட்டத்தட்ட 2000 கோடி இதுகும் பின்தங்கிய மாவட்டங்களை தான் உருவாக்கணும்னு சொல்லி முடிவு. ஏன்னா இப்போ நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிலத்தடி நீரில் ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் சுத்தர கீழே போயிடுச்சு. கிடையாது. அது ஏன் கீழே போணுச்சுன்னா அங்கே சீமை கருவிகள் அதிகம், அது நிலத்தடி நீரை உறிஞ்சி கொடுத்துருச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் ரொம்ப கீழே போயிடுச்சு. அங்கே என்ன பிரச்சனைனா யூக்கலிப்டஸ் காடுகள் நிறைய. நீங்கள் அந்த மாவட்டங்களுடைய தட்பவெட்ப நிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் என்ன எப்படின்ட்டு. சிவகங்கை மாவட்டத்தில் நீங்கள் சீமக்கருவையை அதிகமாக பார்க்க முடியாது, செம்மண் நிறைந்த பூமி. ஒருவேளை செம்மண்ணா மாறியதற்கு காரணம் ஆங்கில பேரரசை எதிர்த்து அதிகமான பேர் போராட்ட களத்தில் ஈடுபட்டு ரத்தம் சிந்தியதற்காகவே அது சிவமண்ணா மாறிடுச்சா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு தேசம் அது. ஆக இன்னைக்கு ஹிந்துசா குழுமம் 2500 கோடியை இப்ப கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இதுவரை இன்னைக்கு மட்டுமே 67,452 கோடி முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 100 நாட்களுக்குள் இலக்கு என்ன தெரியுமா? 1,00,000 கோடியை முதலீடு செய்வதற்கான தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு தலைவர் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அது 100 நாளைக்கு நான் முடிச்சிருவேங்கிறார். அப்படி என்றால் அவர் சொல்லும் போது மிக முக்கியமான விஷயம், மாற்றம் என்பது நமக்குள் உருவாக்கப்பட வேண்டும், மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும், மாற்றம் ஒன்றே மாறாதது என்கிற நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் யோசிக்கிறார். நிறைய பேர், நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த தலைவர் விஜய் நடிகன், அவனுக்கு நாடாள தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தாங்க, கட்சி ஆரம்பிப்பேன்னு ஆரம்பிச்சார். இளைஞர்களை திரண்டு வாருங்கன்னாரு, திரண்டுகள் போனாங்க. நாம் தான் ஆட்சி அமைப்போம் சொன்னார், ஆட்சி அமைச்சார். சுயவாழ்வை பற்றி விமர்சனம் செய்தார்கள், மூடி ஒழிச்சார். கரூர் விஷயத்தை காலாவதியாக்கி விட வேண்டும் என்று கருதினார்கள், கருணாநிதி குடும்பமே சாதித்து காட்டியிருக்கிறார். அடுத்து நாம தான் எல்லாமே ஆள போறோம், பொறுத்திருங்கள்னாரு, ஆண்டு கொண்டிருக்கிறார். இப்போ உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் மாற்றத்தை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு அறைகூலை தலைவர் விடுத்திருக்கிறார் என்றால் இதுதான் சாதனை. அப்படி ஒரு தலைமையை திமுக கும்பல்கள் எவனாவது எதிர்பார்த்தாங்களா? சட்டசபையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, லைவ்ல போயிட்டு இருக்குல்ல, அச்சத்தில் நடக்கிறாங்க, பேச முடியல. அப்படி ஒரு சட்டசபையை இன்னைக்கு வெளிப்படையாக, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், தமிழ்நாடு சட்டப்பேரவை யூடியூப் சேனல் வெறும் 35 பேர் 36 பேர் பார்த்துருக்கேன் இதுவரை, தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இது ஓப்பன் டாக், வெளிப்படையாக இன்னைக்கு சட்டசபை நடக்கிற போது இப்பொழுது 30 லட்சத்தை தாண்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த யூடியூப் சேனல் வருமானம் அரசு கசனாவிற்கு செல்கிறது. எப்படி அது சாத்தியமானது? உங்க ஆட்சியில் நீ என்ன பண்ணீங்க? சின்ன விஷயத்தை கூட நம்ம விட்டு வைக்கல, அரசுக்கு பணத்தை கொண்டு வரோம். சும்மா அந்த லைவ் ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். பெரிய நம்ம மாதிரி அறையெல்லாம் எடுத்து அதெல்லாம் எடிட் பண்ணி அதெல்லாம் இல்லை, லைவ். இன்றைக்கு அவ்வளவு பெரிய சாதனை. 100 நாட்களுக்குள் கிட்டத்தட்ட 1,21,514 கோடி ரூபாய் அமைப்பில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இத்தனை கோடியை இன்னும் 100 நாட்களுக்குள் நாங்கள் தமிழ்நாட்டிற்குள் முதலீட்டாளர்களை வரவழைத்து, இப்போ இன்னொன்று சொல்கிறேன், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் இப்பொழுது அச்சத்தில் இருக்கிறது. குறிப்பாக ஆந்திரா மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறது. அங்கே சென்ற தொழிற்சாலைகள் திமுக ஆட்சியில், தமிழ்நாட்டில் இப்பொழுது சரியான தட்பவெட்ப நிலையோடு ஒரு தலைமை அமைந்திருக்கிறது. தொழிற்சாலைகளை அங்கே உருவாக்க வேண்டும் என்று இப்போ முதலீட்டாளர்கள், அங்கே இருக்கிற முதலீட்டாளர்கள் இப்போ முடிவெடுத்துட்டாங்க. இங்கே கிளம்பி வரப்போறாங்க, எல்லாம் அங்கே வந்துருவாங்க. நீங்க கூர்ந்து கவனிக்கணும். கடந்த கால ஆட்சியில் என்னன்னா, அரசு இடம் என்றால் அதுக்கு ஒரு வாடகை இவங்க தான் வாங்கி சாப்பிட்டது. தண்ணி அங்கிருந்து உற்பத்தி ஆகிற தண்ணி செலவினங்களை அவர்களே ஏற்றுக்கணும். மின்சார கட்டணம் கூட, ஏற்றுமதி இறக்குமதி வரிகள் கூட. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல.
நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி ஆயத்தீர்வு வரி கூட குறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இடம் தானமாக கொடுக்கப்படுகிறது, தண்ணீர் தானமாக கொடுக்கப்படுகிறது, மின்சாரம் கட்டணம் குறைவாக கொடுக்கப்படுகிறது. முதலீட்டாளர்கள் வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் இருந்த இடத்துல இருந்து ஊர் ஊரா போய் அல்ல, அரசு செலவில் இல்லை, உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே தன் முகத்தை மட்டுமே காட்டி முதலீட்டாளர்களை கொண்டு வந்து இறக்குமதி செய்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவனை தமிழ்நாடு கண்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் டிஆர்பி ராஜா நாங்கள் தான் எல்லாத்தையும் தூக்கி நிப்பாட்டினோம் அப்படி இப்படின்னாரு. அதெல்லாம் அப்போ நிறுவனங்கள் நாங்களும் இத்தனை ஆயிரம் கோடி கொண்டு வந்தோம், இத்தனை லட்சம் கோடி கொண்டு வந்தோம், வீட்டுக்குள்ள கொண்டே வச்சிங்க, கொள்ளையடிச்சிங்க, கும்மாளமா இருக்கிறீங்க இன்னமும் அந்த கொள்ளையடிச்ச காசுல. அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயிலே பதுக்கி வச்சிருக்கிறீங்க. பைசாவே கொடுக்காமல் தேர்தலை சந்திக்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் என்பதை திமுக உணர்த்தியிருக்கிறோம். அப்பாவை காரணம் குளத்தூரே தேடிக்கிட்டு இருக்குல்ல, இந்தியா முழுக்க தேடுறோம் அப்பாவை காரணம். புரியுதுங்களா? அதனால இனிமேல் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி என்பது தன்னிறைவு பெற்ற ஆட்சியாக, என் தலைவன் உயிரோடு இருக்கிற வரை அல்ல, தமிழக வெற்றி கழகம் உயிரோடு இருக்கிற வரை தமிழ்நாட்டை ஆளும். அதுவே சாட்சி. பொறுத்திருங்க. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.